நலங்கு மாவு அரைக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஐட்டம்லாம் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம், எவ்வளோ கிராம்ஸு, உங்களுக்கு அதுக்கு நான் நடுவில் டிப்ஸும் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவாரம் பூ எல்லோ கலரில் இருக்கும். இந்த பூவை வாங்கி இது காஞ்சது, காயிலனா வந்து எல்லோ கலரில் நல்லா நார்மல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். காஞ்சதுனால இது மாதிரி இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கொடுப்பாங்க. இது நாங்கள் வந்து பூ வந்து காய வச்சு நாங்கள் எடுக்கலை, நாங்களும் நாட்டு மருந்து கடையில் தான் இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இதில் 3 டைப் மிக்ஸ் பண்ணதுனால இது அவ்வளோவா தெரியல, அதனால் கொஞ்சமாக கையில் எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ரோஜா. நம்ம ரோஸ் தான், எந்த ரோஸ் வேணால் வாங்கலாம். ஆனால் கடையில் கேட்டால் அவங்க ரோஜாவோட அந்த காஞ்சதை இப்படி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து மொகரம். இது வந்து மொகரம் பூ. இந்த 3 பூவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் காஞ்ச பூ தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நாங்கள் கொஞ்சம் இந்த வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா நம்ம இது மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எந்த தட்டு இல்லை உங்களுக்கு எதனாச்சும் துணி அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது பேர் என்னென்னா, இது வந்து கூழாங்கிழங்கு சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும், நீங்கள் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிழங்கு இது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸே வந்து நல்லா பிரைட்டாகிடும். ஸோ பிக்மெண்டேஷன் அது எல்லாமே இது கேட்கும். ஸோ நீங்கள் இது மட்டுமே தனியாக நீங்கள் அரைச்சும் போடலாம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடிமேட் பேக் வாங்குறதோட இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது அரைக்கும் போது ரெடிமேட்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். பட் இதுவுமே நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னா மஞ்சள் கூழாங்கழுது, அதாவது இது வந்து கூழாங்கழுது, இது வந்து மஞ்சள் கூழாங்கழுது. ஸோ இதுவும் வந்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். இது அரைச்சாலும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் மஞ்சள் போடுறதோட இது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட்னிங்காக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம போட போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால இது எவ்வளோ கிராம்ஸ்னால் 100 கிராம்ஸ் எல்லாமே 100 கிராம்ஸ். ஸோ இது வந்து அதிமதுரம். ஸோ இந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து டீலையும் போட்டு குடிப்பாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி இல்லைன்னா வந்து சின்னதாக சாப்பாக கட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்கணும், ஏன்னா வந்து இது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம போடுறோம். பட் இது காரம் மீன்ஸ் நம்மளுக்கு ஃபேஸில் போடும்போது நம்மளுக்கு எரியாது. பட் இது வந்து இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுவும் வந்து 100 கிராம்ஸ் தான். ஸோ இது நம்ம 100 கிராம்ஸ் போடுறோம். கோரக்கிழங்கு உங்களுக்கு வந்து பார்த்து எடுக்க தெரிலனா நீங்கள் நார்மலாக அவங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க கடையிலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோரக்கிழங்கு நம்ம வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய இதுவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஃபேஸு. ஸோ நீங்கள் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி தான். இந்த அரிசியோட பேர் வந்து கார்போக அரிசி. ஸோ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் அரிசி மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாது. இது வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது. இது நல்லா தான் இருக்கும். இந்த கார்போக அரிசி வந்து நீங்கள் இதையும் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வாங்குங்க. சேம் நீங்கள் இதையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கும். மஞ்சிஸ்தா இது வந்து ஒரு வகையான கிழங்கு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த கிழங்கு உங்களுக்கு வந்து சேம் கடையில் கிடைக்கும். நீங்கள் வந்து இதுலேயும் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். ஸோ இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி இவ்வளோ பெருசாக இருக்குது. இது 100 கிராம் தான். சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து நீங்கள் போடலாம். தேங்காய் எண்ணெயிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேரும் இது வந்து க்ரோத் ஆகும். அண்ட் நீங்கள் குளிக்கும் போதுமே இந்த வெட்டி வேர் மட்டும் எடுத்து அதுவுமே நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் உங்களோட நார்மல் பாடி வாஷ் கூட. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உடம்புல வந்து புண்ணு அது மாதிரி எதுவுமே வராது. அந்த இதுவும் வந்து உங்களுக்கு ஃபேஸில் போடும்போது அந்த பிக்மெண்டேஷன் தென் உங்களுக்கு ஃபேட் கருப்பாக இருக்கிறது, பிம்பிள்ஸ்
பிம்பிள்ஸ் வந்து அந்த பிளாக்காக ஆகிடுறது இது எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ இதையும் வந்து 100 கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஜாதிக்காய் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே இது வந்து அரைச்சி நம்ம அப்படியே ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாம். பிறந்த குழந்தைக்குமே வந்து அரைச்சி வாயில் வந்து வைப்பாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப வந்து இது ஹெல்த்தி அப்படின்றதுக்காக. இதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம் நம்மளுக்கு நைஸாக இருக்கும். இது அப்படியே ரொம்ப நம்மளுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். இதையும் நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி ஃபேஸில் போடலாம். இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். எல்லா வகைக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுவும் நம்ம அரைச்சி ஃபேஸில் போடும். இது கூட சேர்ந்து இந்த எல்லா ஐட்டம் கூடவும் சேர்ந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து கலர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டு அரைக்கும் போது. ஸோ இதுவும் வந்து நம்ம 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கடலை மாவு போட்டாலே எல்லோரும் கலர் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான். ஸோ இதையும் வந்து நம்ம 100 கிராம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு ஐட்டம் விடாமல் எல்லா ஐட்டம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக க்ளோ ஆகலாம். ஆனால் நீங்கள் இந்த பருப்பும் போட்டு அரைங்க, உங்களுக்கு ரொம்ப நைஸாக சீக்கிரமாக எஃபெக்ட் காட்டும். வேப்பிலையும் நம்ம இதில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். நீம் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் நீமை பற்றி நிறைய வந்துச்சு. சோப்பு இதுன்னு அந்த மாதிரி நம்ம கெமிக்கலாக வாங்காமல் டைரெக்டாக நம்ம வாங்கி, இது வந்து நாங்கள் பக்கத்தில் எங்கள் மரத்துலேருந்து பிரித்தது தான். ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பச்சை வேப்பிலை. ஸோ நாங்கள் வந்து இது காய வச்சுருக்கோம். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பச்சை வேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் காய வச்சு தான் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்காது. ஸோ இது நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபேஸ் பேக்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. ஸோ இந்த வசம்பு தான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையும் இதுலேயும் சரி, ஸோ இந்த காஞ்ச இதுலேயும் சரி, இதுலேயும் சரி, இது ரெண்டுத்துலையுமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த மூணுத்தையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த வசம்பு எதுக்கு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி நம்ம பருப்பு ஸ்டோர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே இதில் வந்து வண்டு வர ஆரம்பிக்கும், பூச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வசம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பூச்சி எதுவுமே வந்து வராது. ஸோ ரொம்ப நாள் இது லாங் லாஸ்டிக்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது 100 கிராம்ஸ் உங்களால் எடுக்க முடியலனா எல்லாத்துக்குமே நீங்கள் 50 கிராம்ஸ் ஈக்குவலாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வசம்பு நீங்கள் 50 கிராம்ஸ் எடுக்கும்போது ஒரு வசம்பு இது மாதிரி போட்டாலே போதும். பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் 2 போடுங்க. நான் வந்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து 3 போடுறேன். ஸோ இந்த வசம்பு போடுறதுனால உங்களுக்கு வண்டு வராது. ஸோ சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வரும்னா வரவே வராது. ஏன்னா நாட்டு மருந்து எதுவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது. ஸோ இது வந்து நீங்கள் நேச்சுரலாக இருக்கும் நீங்கள் போடும்போது. இதுவுமே நீங்கள் தனியாக அரைச்சி போட்டாலுமே உங்களுக்கு ஷைண்ட் ஆகும். ஸோ நான் இதுவும் இது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் காட்டின ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு அரைச்சி நம்ம வந்து ஒரு பெரிய பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கோம். ஸோ அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் அதை காய வைக்கணும். அதாவது காய வைக்கணும் மீன்ஸ் இப்போ தான் நான் அரைச்சிருக்கீங்க. ஸோ அந்த சூடு வந்து எடுத்து அதை ஆற வச்சுட்டு தென் அதை வந்து ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன். இந்த பவுலில் இருக்கிறது வந்து இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் போட்டாலே நம்ம ஃபேஸு கழுத்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போடுறது, எங்கள் வீட்டில் இப்போ 10 பேர் இருக்கனால நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு சின்ன மாதிரி எடுத்துருக்கேன். பிகாஸ் இதில் நம்ம தண்ணி போட்டு அரைச்சாலுமே நம்மளுக்கு வந்து வெளியெல்லாம் போகாது அப்படின்றதுனால நான் இதை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து என்ன எடுக்கிறேன்னா ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்துக்கிறேன். தென் ஒரு 1/4 ஸ்பூன் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸு கழுத்துக்கு தான் நீங்கள் போடணும் இல்லை. நீங்கள் குளிக்கும் போது இது ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இது கூட நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் எந்த வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் அண்ட் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். எந்த கன்சல்டன்சிக்கு வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப திக்காக அப்படின்னு போடாதீங்க. ஆக்சுவல் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் பேக் போடுறது எப்படின்னு. பட் புதுசாக போடுறீங்க, இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி. ஸோ புதுசாக ஆட் பண்ண தெரியாதவங்க அப்படின்றவங்க இதை வந்து கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் தின்னாகவும் போடுங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கன்சல்டன்ஸில் போடுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பேக் வந்து யூஸ் பண்ண தெரியும் என்ன கன்சல்டன்ஸில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்காக வந்து இங்கே கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பேக்கை வந்து ஜென்ரலாக உங்கள் கையில் வந்து போட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்கள் ஃபேஸில் உங்கள் பாடிஸில் உங்களுக்கு தேவையான கழுத்தில் அந்த மாதிரிலாம் போடுங்க. ஸோ பிக்மெண்டேஷன் சீக்கிரமாக போயிடும். 45 days வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 45 days யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ வந்து இது வந்து பிஃபோர் பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது. ஸோ நீங்கள் கெமிக்கலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது பதிலாக இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறைய வாசனை தர பொருட்கள் நம்ம நிறைய இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வெயிலில் நீங்கள் போயிட்டு வந்தாலுமே சரி உங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல்லாம் நிறைய பேருக்கு வரும். டக்குன்னு நம்ம எவ்வளோ பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வரும். பட் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் வந்து அதிகமான பர்ஃப்யூம்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து வாசனை தர அந்த பவுடர் அது இது நீங்கள் போட தேவையில்ல. ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். உங்களுக்கு வேர்வை ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்க